ஓம் சாந்தி. பி.கே. சூரஜ்பாய். ஜனவரி 3. காலை எழுந்தவுடன் நினையுங்கள், என்னுடைய பாபாவை போன்று சிரேஷ்டமானவர்கள் யாருமே கிடையாது. என்னை போன்ற பாக்கியவானும் யாருமே இல்லை. எழுந்தவுடன் ஒருவேளை நாம் பிரபுவின் பாடலை பாட ஆரம்பித்து விட்டால், இனிமையான பாபாவிடம் உரையாடல் செய்துவிட்டால், நம்முடைய அமிர்தவெளி யோகம் சிரேஷ்டமாகிவிடும். மேலும் அதனுடைய ஆழ்ந்த பிரபாவம் முழு நாளும் இருந்து கொண்டே இருக்கும். ஜனவரி மாதம் நம் அனைவருக்கும் வரதான மாதமாகும். இன்று ஜனவரி 3ஆம் நாள். பாபாவிடமிருந்து வரதானத்தை அடைந்து கொண்டே இருப்போம். மேலும் விசேஷமாக தனிமையில் சென்று சுய சிந்தனை செய்யலாம். என்னுடைய வாழ்க்கையின் லட்சியம் என்ன? தனக்குத்தானே பேசுங்கள். நான் ஏன் பாபாவிடம் வந்துள்ளேன்? நான் எதை செய்ய வேண்டுமோ அதை தான் செய்து கொண்டிருக்கின்றேனா? இப்படி தன்னை சோதனை செய்யுங்கள். தனக்குத்தானே உறுதியான சங்கல்பம் செய்யுங்கள். ஜென்ம ஜென்மமாக நான் என்ன செய்ய வேண்டுமென்று ஆசைப்பட்டேனோ அதை இப்போது பூர்த்தி செய்ய வேண்டும். சுய பகவான் நமக்கு அனைத்தும் கொடுப்பதற்காக வந்திருக்கிறார். நாம் அவரிடமிருந்து அனைத்தையும் அடைய வேண்டும். நாம் இந்த உலகத்திலிருந்து செல்லும்போது 84 ஜென்மத்தின் விளையாட்டை முடித்துவிட்டு தன்னுடைய வீட்டிற்கு செல்லும்போது நாம் அதிருப்தியாகவோ வருத்தமாகவோ சென்றுவிடக்கூடாது. நாம் அனைத்தையும் நிறைத்து கொண்டு, ஆஹா பாபா, ஆஹா ஆஹா எனது சிரேஷ்ட பாக்கியம், ஆஹா நான் பாபாவிடமிருந்து அனைத்தையும் அடைந்து விட்டேன் என்ற பாடலை பாடிக்கொண்டே செல்ல வேண்டும். தனிமையில் இது போன்ற மிக அழகான சிந்தனைகளை நாம் செய்ய வேண்டும். தனக்குத்தானே லிஃப்ட் கொடுங்கள். தன்னைத்தானே முன்னேற்றம் செய்ய வேண்டும். தனக்குத்தானே டீச்சராக வேண்டும். இப்படிப்பட்ட நேரம் கூட பாக்கியவான் ஆத்மாக்களுக்கே கிடைத்துள்ளது. இந்த பிரபுவின் சந்திப்பு பரம சௌபாகியசாலிகளுக்கே கிடைத்துள்ளது. நமக்கு இந்த பாக்கியம் கிடைத்திருக்கிறது என்றால் இதன் முழு லாபத்தையும் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். நான் இந்த தேகத்தை விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். நான் லைட் ஹவுஸ், மைட் ஹவுஸ், ஃபரிஷ்தாவாக இருக்கின்றேன். நான் பாபாவுடைய சேவையை வரதானி ரூபத்திலிருந்து செய்ய வேண்டும். இன்று விசேஷமாக கவனம் கொடுங்கள். வரதான ரூபத்தில் சேவை செய்ய தன்னை தயாராக ஆக்குங்கள். உலகத்தினர் பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டு உங்கள் முன்பு வந்து கூறுவார்கள், நீங்கள் எங்களுடைய தடைகளை அழித்து விடுங்கள். துக்கமான ஆத்மாக்கள் துக்கத்தை எடுத்துக்கொண்டு கூறுகிறார்கள், ஹே இஷ்ட தேவதையே, எங்களது துக்கத்தை அழித்து விடுங்கள் என்று கூறுவார்கள். நாம் தேவதா ரூபத்தில் நிலைத்திருந்து பாபாவிடமிருந்து கிடைத்துள்ள வரதானமாகிய விக்ன விநாசக் இந்த வரதானத்தை விழிப்படைய செய்து இதை நினைவில் கொண்டு வந்து நாம் அனைவருடைய தடைகளை அழிக்க வேண்டும். இந்த சேவை செய்வதற்கு நாம் இப்பொழுது ஆரம்பம் செய்ய வேண்டும். உலகினர் உங்களுடைய எதிரில் வந்தவுடன் திருஷ்டி கொடுங்கள். மிக அழகான சங்கல்பம் செய்யுங்கள். ஆன்மீக திருஷ்டியோடு பாருங்கள். அதன் பிறகு இதனுடைய ரிசல்ட் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று பாருங்கள். முழு நாளும் நாம் ஆழ்ந்த அமைதியில் இருப்போம். பகவான் நம்மிடம் திருப்தி அடைந்துள்ளார். அவரிடமிருந்து அனைத்துமே அடைவதற்கான கோல்டன் சான்ஸ் ஆனது கிடைத்துள்ளது. இதனை தவற விட்டு விடாதீர்கள். இன்று முழு நாளும் இந்த பயிற்சியை செய்வோம். 84 ஜென்ம விளையாட்டு இப்போது முடிந்துவிட்டது.
நாம் சத்தியுகத்திற்கு எப்படி வந்தோம், அங்கு நாம் என்னவாக இருந்தோம், நொடிகள் கடந்தது, நாட்கள் கடந்தது, மாதங்கள், வருடங்கள் கடந்து நாம் கலியுகத்தின் கடைசியில் வந்துவிட்டோம். இப்பொழுது அனைத்தையும் விட்டுவிட்டு வீட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும். தன்னுடைய சாந்திதாம வீட்டிற்கு சென்று அங்கு அமர்ந்து கொள்ளுங்கள். சாந்தி தாமத்தின் ஆழ்ந்த அமைதியை அனுபவம் செய்யுங்கள். ஓம் சாந்தி.